குற்றவியல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் சண்முக பிரியா அப்படிங்கிறவங்க 2 தினங்களுக்கு முன்பு கருக்கலைப்பிற்காக அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வயது 29. அவங்க இங்கே இருக்க டாக்டர்கிட்ட ஏற்கனவே காலில் ஒரு நரம்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சிட்டாங்க. கருக்கலைப்பு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் 12 மணி அளவில் அவங்க திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு, இயற்கை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எங்களுக்கு வக்கீலுங்க மத்தியில் எங்களுக்கு ஒரு 2:30-3 மணி அளவில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நாங்கள் கேட்டோம், ஒரு 29 வயசில் அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு கார்டியாக் அரெஸ்ட் எப்படி வந்துச்சு, அவங்க கருக்கலைப்புக்கு 3ஆவது மாதத்தில் கருக்கலைப்புக்கு வந்திருக்காங்க, இல்லை இட்ஸ் 2 க்ரோண்டு ஸ்டேஜுங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அப்படின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் அட்மிட் பண்ணியிருப்பீங்க, அப்படி இருக்குங்கப்ப நாங்கள் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு டாக்டர் கொஞ்சம் கோபமாக எங்கள்கிட்ட பேசினார். நீங்கள் தேவைன்னா வெளியே போய் போராட்டம் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. ஏன்னா சரியான அவங்க பதில் சொல்லாமல் அவர் தேவைன்னா நீங்கள் போராடுங்கிறாரு. சார் எங்களை பார்த்தா ரோட்டில் இறங்கி போராடுறது மாதிரியா இருக்குது? நாங்களும் படிச்சு தானே வந்திருக்கோம். நீங்கள் எங்களை உடனே தேவைன்னா நீங்கள் போய் என்ன போராடுங்கிறீங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு டாக்டர் வந்தார், கேட்டால் அவர் எமோஷனில் பேசிட்டார், நீங்கள் வேணால் தேவைன்னா போய் போராடுங்க அப்படின்னாரு. அவங்க பப்ளிக்காக போய் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க, பணம் கொடுத்தா தான், இந்த பில்லு கொடுத்தா தான் நாங்கள் பாடியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், பில்லு கொடுக்குற பற்றி இல்லை, இதுக்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம், வில் பே ரெடி டு பே த ஜிபே. ஏன்னா ஜிபே லிமிட் 1 lakh வரைக்கும் இருக்குது. நீங்கள் சொன்ன பில்லு ரொம்ப கம்மி தான். எனக்கு இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸை உங்களால் ப்ரூஃப் பண்ணி எங்களுக்கு வக்கீல் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சில் இருக்குது. இது வரைக்கும் எந்த டாக்டர் மேலே நடவடிக்கை எடுத்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கு? நான் கேட்குற கேள்வி அதான். எங்கள் வழக்கறிஞர் மீது தப்பு பண்ணால் மாதத்துக்கு ஒரு 10 வக்கீல் மேலே பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்துச்சுன்னா எந்த டாக்டர் மீது மெடிக்கல் போர்டு நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க ரொம்ப யூனிட்டியாக இருக்காங்க. பட் அது அவ்வளோ ஆரோக்கியமானதான்னு கேட்டால் எங்களால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ஒரு 29 வயசில் நாங்கள் ஒரு வக்கீலை இழந்துட்டு நாங்கள் ரொம்ப மனவேதனையாக இருக்கோம். பட் வாட் எவர் த நெக்லிஜென்ஸ்ன்னு எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. காரணம் சொத்தை தவிர்த்து எல்லாத்துலையும் கையெழுத்து வாங்கிடுறாங்க. உள்ளே நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த அட்டெண்டர்கிட்ட எனிதிங் வாட் எவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ எம் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதில் எல்லா காலமும் ட்ராப் பண்ணி கொடுக்குறதும் ஒரு அட்வொகேட்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களால கிளைம் பண்ணவே போக முடியாது, நாளைக்கு அவங்க எங்கேயும் போக முடியாது. அது மாதிரி அவங்க எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிறாங்க. எங்களோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. சார் அரசியல் பின்பலம் இருக்கா இல்லையான்னு தெரியாது சார். இது யாரோட ஹாஸ்பிட்டலுமா கூட எங்களுக்கு தெரியாது சார். இது ஓனர் எம்டி கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கேட்ட ஒரே வார்த்தை, உங்களோட கரெக்டான நிர்வாகத்தை எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கள், இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு நாங்கள் சொன்னோம். அவங்க எனக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்கை ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு இஷ்யூ ஆகிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் எங்கள்கிட்ட கோவப்படுறாரு, தேவைன்னா நீங்கள் போய் ரோட்டை மறிங்கன்னாரு. ரோட்டை மறிக்கிறது எங்கள் வேலை கிடையாது. ரோட்டை மறிக்கிறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் இதுக்கு ஹாஸ்பிட்டல் வரோம். அப்போ நீங்கள் எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாடியை ஒப்படைச்சிட்டு பாடியை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க ஆம்புலன்ஸில் பாடி போயிடுச்சு.